மக்களே, நம்ம தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய சிறப்பான, தரமான சம்பவத்த தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். இன்னைக்கு செகண்ட் குரல உங்ககிட்ட வந்து நான் சொல்லிர்றேன். அதாவது, "கற்றதனால் ஆய பயனின்குல் வாளறிவன் நற்றால் தொழார் எனின்" அப்படின்கின்ற இந்த குறளுடைய விளக்கத்த இந்த வீடியோவுடைய எண்டுல பார்த்துடலாம். இப்போ நம்ம தமிழக முதல்வர் விஜய் அவர்களுடைய சிறப்பான, தரமான சம்பவத்த வந்து என்னென்னன்றத வந்து ஒன் பை ஒன்னா உங்ககிட்ட வந்து சொல்லிர்றேன். சும்மா பட்டாசா வெடிக்க போகுது. வணக்கம் மக்களே, நான் உங்க கோகுல். இது உங்க கோகுல் டேக். இது போன்ற வீடியோஸ் எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா கோகுல் டேக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முதல்ல மக்களே, எது மாற்றம்? இதுதாங்க மாற்றம் அப்படின்ற மாதிரி தான் இப்போ ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அது என்னன்னா, மானாமதுரையில் இருக்கக்கூடிய ஒரு எம்எல்ஏ இளங்கோவன் அப்படிங்கிற ஒரு எம்எல்ஏங்க சூப்பரான ஒரு சம்பவத்தை வந்து செஞ்சிருக்காரு. அவருடைய குழந்தையாதன தேவமித்ரா அப்படிங்கிற ஒரு பெண் இருக்கு அவருக்கு. ஸோ அந்த குழந்தைய கூப்பிட்டு போயிட்டு கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்த்திருக்காருங்க. ஸோ அவர் சேர்த்தது மட்டும் இல்லாம, நானே கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படித்தேன், அதனால என் பிள்ளைய கூப்பிட்டு வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்த்திருக்கேன் அப்படிங்கிற இவ்வாறான செயலை செஞ்சிருக்காருல்ல. உண்மையாவே அவருக்கு வந்து இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு சல்யூட்டுங்க. அதுல வந்து மாற்றுக்கத்தே கிடையாது. இதுதான் மாற்றம், இதுதான் இந்த இடத்துல வந்து தேவை. எப்படி லட்சக்கணக்கில் காசை கொட்டி இந்த மினிஸ்டர் வீட்டு பிள்ளைங்களையும் இந்த எம்எல்ஏ வீட்டு பிள்ளைங்களையும் தூக்கிட்டு போயிட்டு ஒரு சூப்பரான ஸ்கூல்ல சேர்க்கறது பெருமையான விஷயம் கிடையாது. சாதாரண ஏழைகள் படிக்கக்கூடிய ஸ்கூல்ல கொண்டு போயிட்டு ஒரு மினிஸ்டரோ ஒரு எம்எல்ஏ தான் குழந்தைய வந்து சேர்த்தாங்கன்னா அதுதாங்க மாற்றம். ஸோ அப்போ அந்த கல்வி எந்த அளவுக்கு சிறந்து விளங்கும், இது போன்ற குழந்தைகள் போய் அந்த படிக்கும்போது கண்டிப்பா அந்த இடத்துல வந்து எக்ஸ்ட்ரா கேர் வந்து கிடைக்கும். ஸோ இவங்களே அதுக்கேற்பவாறு ஆய்வுகளை வந்து மேற்கொள்வாங்க. ஸோ நம்ம பிள்ளை அங்க படிக்குது அப்படின்ற மாதிரி ஒரு சுயநலத்துக்காகவும் அந்த பள்ளியில இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் ஒழுங்கா வேலை செய்யறாங்களா, அந்த கல்வி நிறுவனம் ஒழுங்கா வேலை செய்யுது அப்படின்னு பார்ப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நிறைய எம்எல்ஏக்களுடைய குழந்தைகளும் நிறைய அமைச்சர்களுடைய குழந்தைகளும் ஸ்கூல்ல சேர்ந்தா சூப்பர் தானே. இது உண்மையாவே வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். இளங்கோ அவர்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் இந்த இடத்துல அவருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பாராட்டுகள். அதுல வந்து மாற்று கருத்தே கிடையாது. இன்னொரு பக்கம் வந்து விஜய் அவர்கள் நிதி ஆயோக் சம்பந்தப்பட்டு ரீசெண்டா டெல்லி பிரயாணம் என்பது போனாருங்க. எவ்வளவு புரளிகள், எவ்வளவு அவதூறுகள், வாய்க்கு வந்த மாதிரி இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுல இருக்கக்கூடியது உண்மையான்ட்டு பார்க்கும்போது கிடையாது. ஏதாச்சும் ஒரு விமர்சனத்தை அடிக்கணும், ஏதாச்சும் ஒரு பொய்யை வந்து பரப்பணும் அப்படின்ற மாதிரி தான் ஒரு சிலர் வந்து உலாவிக்கிட்டு இருக்காங்க. அதாவது ரீசெண்டா டெல்லிக்கு போயிருந்தாரு. அவர் ஏன் அரசாங்கத்துடைய விமானத்துல பயணிக்க மாட்டாரு, தனியா ஒரு சொகுசு விமானத்துல வந்து போயிட்டு இருக்காரு, அரசு காசை வந்து வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு இவரு அப்படின்ட்டு இவ்வாறான அவதூறுகள் எல்லாம் நம்பாதீங்க, பொய். அவருடைய சொந்த காசுல இதுக்கு முன்னாடி டெல்லிக்கு போயிருந்தாரு தனி ஜெட்ல. இப்போ போயிருக்கக்கூடிய இந்த டெல்லி விவகாரத்திலையும் அவருடைய சொந்த காசுல தான் தனி ஜெட்ல வந்து அவருக்கு வந்து போயிருக்காரு. ஆனா இவ்வாறாக மடைமாற்றம் செஞ்சுட்டு இருக்காங்க. போனவர் நிதி ஆயோக்ல வந்து கெத்தா கலந்துக்கினவர் எவ்வளவு சிறப்பான விஷயங்களை வந்து பேசியிருக்காரு தெரியுமா. ஸோ அதை வந்து உங்ககிட்ட சொல்றேன், கண்டிப்பா நல்லா பாராட்டுவீங்க. ஸோ அவ்வளோ டிமாண்ட்ஸ் வந்து வச்சிருக்காருங்க அந்த நிதி ஆயோக் அப்படிங்கிற அந்த ஈவெண்ட்ல. பிரதமர் முன்னாடி அவ்வளோ விஷயங்களை வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அது என்னன்னு பார்க்கும்போது, கல்வி நிதி நமக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட கோடிகள் வந்து வராமல் இருந்தது. ஸோ அதை வந்து தாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீட் எக்ஸாம் எங்கள் பசங்களுக்கு தேவையில்லை, நீட்டு எங்களுக்கு தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இலங்கையில் இருக்கக்கூடிய எங்களுடைய மீனவர்களை விடுவீங்க, ஸோ அதற்கான நடவடிக்கைகளை எடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. திருக்குறளை வந்து தேசிய நூலாக்குங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இதை தாண்டி இன்னும் ஏகப்பட்ட விஷயங்களுக்கு அந்த இடத்துல வந்து பேசியிருக்காங்க. இதை தாண்டி அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் வந்து விஜய் அவர்களை பற்றி உச்சி முகந்து பாராட்டிட்டு இருக்காங்க. விஜய் அவர்கள் அவ்வளவு இம்ப்ரெசிவ் பர்சனா இருக்காரு. அவரெல்லாம் நாங்க வந்து சினிமால தான் பார்த்திருக்கோம். அவர் வந்து இப்ப தமிழ்நாட்டுக்காக இது போன்ற டிமாண்ட்ஸை வச்சிருக்கிறது உண்மையாவே பாராட்டத்தக்கது. அதாவது தமிழ்நாடு வந்து $1.5 trillion எக்கானமியாக மாற வேண்டும் அப்படிங்கின்ற அவங்களுடைய அந்த விருப்பத்தை வந்து அதுல வந்து தெரிவிச்சு அதற்கான விஷயங்களை வந்து சென்ட்ரல் கிட்ட வந்து கேட்டிருக்காரு நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள். இதை வந்து ஒரு அதிகாரி வந்து நல்லா பாராட்டி அவர் வந்து பேசியிருக்காரு. அதெல்லாம் பார்க்கும்போது உண்மையாக வேற லெவலா இருக்குங்க. அதுக்கப்புறம் அமைச்சர் ரமேஷ் அவர்கள் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா இடத்துக்கும் வந்து ரைடு போயிட்டு இருக்காங்க. ரைடு போனவர் சும்மா கிடையாது. அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளை கூப்பிட்டு நிறைய கேள்விகளை வந்து கேட்டிருக்காங்க. இது என்ன, இதுல என்ன எக்ஸ்பைரி டேட் சரியா இல்ல, இங்க என்ன கியூ இருக்கு, பெரிய கியூ இருக்கு, மக்கள் வெயிட் பண்ற இடம் இருக்கு, பாத்ரூம் வசதி இந்த இடத்துல வந்து இல்ல அப்படின்ட்டு ஏகப்பட்ட விஷயங்கள். ரீசெண்டா கூட சூப்பர்வைசரை கூப்பிட்டு அவர் வந்து அந்த இடத்துல வந்து அதட்டெல்லாம் பேசியிருக்காரு. எப்படி சொல்றது, நான் கேட்கறதுக்கு மட்டும்தான் சொல்லணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை வந்து பேசியிருக்காரு. இது பார்க்கறதுக்கு வந்து திமிரா தெரியுது, பாத்தீங்கன்னா அவ்வளவு ஆணவமா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் ஒரு சிலர் வந்து பேசுவாங்க. அதாவது மக்களுக்கு செய்யக்கூடிய ஹெல்ப்பை, மக்களுக்கு செய்யக்கூடிய அந்த சர்வீஸை சரியா செய்யலன்றதுக்காக தான் ரமேஷ் அவர்கள் அந்த இடத்துல வந்து அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளை வந்து அதட்டி பேசிட்டு இருக்காரு. அதை ஃபர்ஸ்ட் கன்சிடர் பண்ணணும். ஸோ இது போன்ற ரைடுகளை வந்து தொடர்ந்து ரமேஷ் அவர்கள், இந்து அறநிலைத்துறை அமைச்சர்கள் வந்து மேற்கொள்வது சிறந்த ஒரு விஷயம் மட்டும்தான் இந்த இடத்துல வந்து பொருட்படுத்த முடியும். ராகவா லாரன்ஸ் அவர்கள், இவருடைய அனௌன்ஸ்மெண்ட் எப்போ வரப்போகுது, திருச்சி கிழக்கு தொகுதியில ராகவா லாரன்ஸ் அவர்கள் வந்து நிக்க போறாரு அப்படின்ட்டு ஏகப்பட்ட விவாதங்கள், ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து போச்சு. அதெல்லாம் நம்ம கண் கூட பார்த்தோம். அறிவிச்சிட்டாருங்க, சொல்லிட்டாரு, மக்களே நீங்க கூப்பிட்டீங்கன்னா நான் அரசியலுக்கு வரேன் அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்லியிருக்காரு. இதை தாண்டி நிறைய விஷயங்கள் அவர் வந்து இப்போ லைவ்ல வந்தாரு. ஸோ அந்த லைவ்ல நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருந்தாரு. ஸோ ரஜினிகாந்த் அவர்களை பத்தி பேசியிருந்தாரு.
சீமான் அவர்கள் பற்றி சில விஷயங்கள் வந்து பேசியிருந்தாரு. நிறைய விஷயங்கள் அவர் வந்து பேசியிருந்தாரு அரசியல் சம்பந்தப்பட்டு. பட் ஒரு ஸ்டாண்ட் இப்போ வரைக்கும் எடுக்கல. எந்த கட்சி சார்ந்து போறேன்ட்டு சொல்லல. பட் அரசியல் நகர்வுகள் எடுப்பாரு அப்படின்ற மாதிரி தான் தோணுது. கமெண்ட் செக்ஷன் அத்துணை நபர்களும் அண்ணா நீ வாங்கண்ணா, விஜய் அண்ணா கூட நில்லுங்கண்ணா, உங்களுடைய இந்த சேவை இந்த நாட்டுக்கு தேவை அப்படின்ட்டு நிறைய பேர் ராகவா லாரன்ஸ் அவர்களுக்கு வந்து கமெண்ட்ஸை வந்து போட்டுட்டு இருக்காங்க. என்ன முடிவு எடுப்பாருன்றது வந்து நம்மளுக்கு தெரியல. பட் நல்ல மனிதர் அரசியலுக்கு வந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. இன்னொரு பக்கம் வன்னி அரசு அவர்கள் நிறைய நரிக்குறவ மக்கள்களை கூப்பிட்டு அவருடைய சேம்பர்ல உட்கார வச்சு ஒரு குழந்தைங்க அழகா அவர் முன்னாடி உட்கார்ந்து ஒரு சில நட்ஸை வந்து ஊட்டக்கூடிய அந்த விஷயங்களை வந்து பார்க்க முடியுது. இதெல்லாம் பார்க்கும்போது உண்மையவே ஒரு எமோஷனா இருக்குங்க. அதாவது ஒரு சிலர் வந்து இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தீண்டாமையை ஆதரிக்க மாட்டோம்னு சொல்லுவாங்க. ஆனா அதை தான் பண்ணுவாங்க. எங்க நிக்கணுமோ அங்க நில்லுங்க. ஒரு ஸ்பேஸ் விடுங்க. ஒரு கேப் விடுங்க அப்படின்ற மாதிரி அந்த மக்கள் கிட்ட நடந்துப்பாங்க. ஆனா வன்னியரசு அவர்களை வந்து பார்க்கும்போது அவங்கள தூக்கி மடியில உட்கார வச்சுக்கிட்டு அவர் டேபிள் மேல உட்கார வச்சுக்கிட்டு அந்த குழந்தைங்க கிட்ட நட்ஸ் சாப்பிடக்கூடிய விஷயங்கள் உண்மையாவே பாராட்டத்தக்கது. எந்த ஒரு தீண்டாமையும் அந்த இடத்துல வந்து இல்ல. ஸோ எல்லாருமே சக மக்கள் அப்படின்ற அந்த மதிப்பு இருக்கு பாத்தீங்களா, உண்மையாவே வேற லெவலுங்க. ஒண்ணா பறக்குறோம், ஒண்ணா சாப்பிடுறோம், ஒரே மண்ணில் வாழுறோம், ஒரே கண்ணு, ஒரே மூக்கு, ஒரே கைகள். அப்புறம் என்னடா இந்த ஜாதி? நெக்ஸ்ட் என்ன நடந்திருக்குன்னா, அதாவது சிபிஐ கட்சி இருக்காங்க இல்லையா, சிபிஐ கட்சி அவங்க வந்து திமுக கூட்டணியிலேருந்து விலகிட்டாங்க அப்படிங்கிற ஒரு அஃபீஷியல் நியூஸ் வந்திருக்குங்க. ஸோ இந்த விஷயம் தான் இப்போ வந்து புதாகரமாக பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு சோசியல் மீடியால. ஏன்பா திமுகவுக்கு அப்படி ஒரு சப்போர்ட் கொடுத்துட்டு இருந்தாங்களே சிபிஐ கட்சி, இப்போ கழண்டிட்டு வந்துட்டாங்களே என்ன கதை அப்படின்ற மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து பேசப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. ரீசெண்ட் டைம்ல கூட நம்ம கேள்விப்பட்டோம், திமுக வந்து இனிமேல் தனிச்சு தான் போட்டியிட போகுது, பெரிய மாறுதல்கள் வந்துகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டு வந்துட்டு இருந்தது. இப்போ இடைத்தேர்தல் வரப்போகுது, உள்ளாட்சி தேர்தல்கள் என்பது வரப்போகுது, நிறைய கட்சிகள் நிறைய வியூகத்தை வந்து வகுப்பாங்க. ஸோ அதுல வந்து அவங்க கூட்டணி இல்லாம போட்டிட்டா என்ன ரிசல்ட் வருது அப்படின்ற சில சில எக்ஸாம்பிளுக்கான விஷயங்களை எல்லாம் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ அதற்கான ஒரு விஷயமாக தான் இது இருக்கும் அப்படின்ட்டு நிறைய தொண்டர்கள் இப்போ வந்து இதை பத்தி பேசிட்டு வராங்க. பட் இப்பவும் இந்த சிபிஎம் கட்சி, தேமுதிக கட்சி இவங்கெல்லாம் இன்னும் டிஎம்கேவோட அலையன்ஸ்ல தான் இருக்காங்க. பட் இவங்களுடைய இந்த முடிவுகள்லாம் என்னன்றது தெரியல. போக போக பார்ப்போம். பட் இப்படி ஒரு பிரேக்கிங் இப்போ வந்திருக்கு, சிபிஐ மட்டும் விலகக்கூடிய அந்த விஷயம். இன்னொரு பக்கம் டிஎம்கே சார்ந்து ஒரு ஜென்சி மீட்டிங் வந்து நடந்திருக்குங்க. அந்த மீட்டிங் கூட இப்போ பெரிய ட்ரோலுக்கும் கிண்டலுக்கும் வழிவகுத்து விட்டுருக்கு. அதுல வந்திருக்கக்கூடிய ஒரு சில அந்த பேச்சாளர்கள் அந்த ஜென்சி அப்படின்ட்டு சொல்றாங்க இல்லையா டிஎம்கே சார்பாக, அவங்க வந்து மேடையில என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கீழே பாத்தீங்களா மேயருடைய பசங்க உட்காந்துருக்காங்க, இந்த தலைவருடைய பசங்க உட்காந்துருக்காங்க, கிட்டத்தட்ட 3 மணி நேரமா அவங்க வந்து உட்காந்துருக்காங்க அப்படின்ட்டு இவ்வாறான விஷயங்கள் வந்து அவங்க வந்து சொல்றாங்க. உதயநிதி அவர்கள் தான் எங்களுக்கு வந்து எப்போதும் தலைவர் அப்படின்ற மாதிரியான இவ்வாறான விஷயங்கள் சொன்ன உடனே எங்க டிவிக்கு தொண்டர்கள் ரசிகர்கள் ஸோ அவங்க திருப்பியும் இதை எடுத்து தூக்கி போட்டு கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க எப்பயுமே இந்த குடும்ப அரசியல தான் ஆதரிப்பீங்களா அப்படின்ற மாதிரியான இவ்வாறு கேள்விகளை வந்து கேட்கறாங்க. அவங்க 3 மணி நேரம் உட்கார்றாங்கன்னா அவங்க உட்காரக்கூடாதா? அவங்க பெரிய இடத்துல இருந்து பெரிய பெரிய போஸ்டிங்ல இருந்து இருக்கக்கூடிய அந்த பிள்ளைகளா இருந்தா அவங்க வந்து 3 மணி நேரம் உட்காரக்கூடாதா? இவ்வாறான கிடுக்குப்புடி கேள்விகளை போட்டு டிவிகே தொண்டர்கள் ரசிகர்கள் இப்ப நடந்திருக்கக்கூடிய டிஎம்கே உடைய ஜென்சி மீட்டிங்கை வந்து விமர்சனப்படுத்திட்டு வராங்க. இவ்வாறு செய்யறதுல டிஎம்கே வந்து மக்களை விட்டு திருப்பியும் தூரத்துக்கு போறாங்க அப்படிங்கிற இவ்வாறான விமர்சனங்களும் வலுத்துட்டு வந்துகிட்டு இருக்கு டிவிகே தொண்டர்களுக்கு மத்தியில. எனவே நண்பர்களே, இன்னைக்கான சிறப்பான தரமான சம்பவத்தை நம்ம வந்து பார்த்துட்டோமா, விஜய் அண்ணா அவர்களுடைய தரமான சம்பவத்தை. நான் ஃபர்ஸ்ட் ஒரு குறளை சொன்னேன்ல, அந்த குறளருக்கான அந்த விளக்கம் என்னன்னா, அதாவது அழகிய ஜோதி பொறிந்து இருக்கக்கூடிய ரொம்ப அறிவா இருக்கக்கூடிய கடவுளுடைய பாதங்கள் திருவடிகள் அவருடைய காலில் விழுந்து வணங்காதவன் அவன் படிச்சு முடிச்சு என்ன படிச்சிருந்தாலும் பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிற ஒரு விளக்கம் தான் அந்த குறளுக்கான விளக்கம். எனவே நண்பர்களே, இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை என்னுடைய கமெண்ட் செக்ஷன்ல வந்து பதிவு பண்ணுங்க. இது போன்ற நியூஸ்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா கோகுல் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.